சித்திரை மாதம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பொங்கல் வைப்பாங்க. ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் வச்சோம். காலையில் எழுந்துச்சி கோலமெல்லாம் போட்டு பொங்கலுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எத்தனை பேருக்கு வெஜ் மீல்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சாமி கும்பிட்றப்போ அதுவும் படையலுக்கு போடுற சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டேஸ்ட் பார்க்காமே செய்வாங்களா, சாமிக்கு செய்கிறனால கண்டிப்பாக டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இது பொங்கச்சோறு வேறு, ஸோ சொல்லவே தேவையில்ல, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு புளிக்குழம்பு மெயினாக செய்வாங்க. அதில் வந்து எல்லா காய் இருக்கிற காய் எல்லாமே போட்டு செய்வாங்க. மாங்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே ஒத்தப்படையில் போட்டு செய்வாங்க. அதுக்கு முந்தின நாள் தான் மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ செம டயர்ட் நைட்டு. காலையில் எங்கள் அம்மா எழுந்திரிச்சு ரொம்ப சீக்கிரமாகவே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு 7 மணிக்காக எழுந்திரிச்சு தான் அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock 10 o'clock வாக்கில் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பௌர்ணமி அன்றைக்கி தான் பொங்கல் வைக்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் நான் பெங்களூர் வரனால 2 days முன்னாடியே வச்சு கும்பிட்டாச்சு. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில, நம்ம பார்த்து பார்த்து வைக்கிற குழம்பு சாப்பாடு எதுவுமே அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஆனால் அவசரமாக உப்பு பார்க்காம காரம் பார்க்காம செய்கிற சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திருப்தியாக அப்பளம் பாயாசம்னு சாப்பிட்டாச்சு. பாய்.